ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆனியன் பரோட்டாங்க. கோதுமை மாவில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஓமங்க, உப்பு, எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு தகுந்தபடி எடுத்துருக்கேன். இப்போ ஆனியனுங்க, 4 ஆனியனை கட் பண்ணி நீள சைஸில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கையை விட்டு உதிர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க, உப்பு தேவையான அளவு போட்டு மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் ரவையை போட்டோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. அதனால் 1 ஸ்பூன் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி 2 பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு மேலே ஆனியனை ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கிடணும். ரோல் மாதிரி பண்ணி கையை விட்டு தட்டி விட்டுட்டு 2ஆக கட் பண்ணிக்கிடணுங்க. இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே ரேஸாக அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையில் 2 ஆனியன் பரோட்டா பண்ணியாச்சுங்க. இப்போ 4ஐயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் ரேசாக வெடிப்பு இருந்துச்சுன்னா ரேசாக கையை கொண்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம தனித்தனி தட்டில் வச்சுக்கோங்க, போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தோசை தவா நல்லா ஹீட்டாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை போடணுங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். சட்னி எதுவும் தேவையில்லை. சட்னி தேவைன்னா தக்காளி சட்னி, கார சட்னி, தயிர் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?